அதான பார்த்தேன், எங்கேயோ கேட்ட குரல்னு முதல்ல நினைச்சேன். எவ்வளவு திமிரு இருந்தா இப்படி நடு ராத்திரில எங்க வீட்டுக்கே கலவங்க வந்திருப்பா. எம்மா அடிக்காதம்மா, நீ பெத்த மவம்மா, நீ பெத்த மவ, அடிக்காதம்மா. அடிக்க கூடாது, உன்னையெல்லாம் உரிச்சு உப்பு கண்டம் போடணும். இப்படி வீட்டுக்குள்ளே கலவங்க வந்திருக்கியே, நீ எல்லாம் ஒரு பிள்ளையாடி. எம்மா நான் கலவங்க வரல. எல்லாரும் வழிய விடுங்க, இந்த உலக்கையால அந்த கல்லு மண்டல 4 போடு போடுவேன். சாந்தியக்கா வீட்டுல கோழிய கலவங்கனா அதே கல்லம் தானே. மீனகா சாத்தாடி, மீனகாவ உலக்கையால ஒரே அடியா அடிச்சு போட்டமே. இப்ப பரிமள பாடிக்கிட்ட மாட்டிக்கிட்டா. பெத்த மகனை அடிச்சு போட்டேடி, இப்ப நம்மள வாரியலால சாத்த போறாவோ. என்ன கீதா பாத்துக்கிட்டு இருக்க? கையில வச்சிருக்க உலக்கையால அவ மண்டையில 4 அடிய போடு. பரிமள பாட்டி என்ன சொல்லுதியா? நான் மீனக மண்டையில உலக்கையால 4 அடி போடணுமா? அம்மா அதத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். தமிழ்ல தானே சொல்லுறேன், உன் காதுல உளலையா? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஓஹோ, நம்ம உடன்பிறவா சகோதரி மாதிரி பழகனமே, நம்ம தோஸ்துன்னு நினைச்சமே, அவன் மண்டையில எப்படி 4 அடிய போடலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கியோ? இவா உன் தோஸ்து இல்ல, சரியான பிசுகோத்து. என்னது பிசுகோத்தா? ஆமா ஆமா, முடிச்சுக்கிட்டு நிக்காத. கையில வச்சிருக்க உலக்கையால 4 போடு போடு அவள. திமிரு பிடிச்சவா என்னன்னு வருத்து வந்துட்டா பத்தியா? என் வீட்டுக்குள்ள நேற்று ராத்திரி களை வந்ததுக்கு வந்திருக்கா. ஐயோ, எல்லாரும் போட்டு என்ன அடி நொறுக்குது அவள. என்ன காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையா? ஆமா, டீ பண்றது பூரா வேண்டத்தன வேலை. இதுல உனக்கு காப்பாத்துறதுக்கு வேற ஆள் வருவாளாக்கும். நடு ராத்திரில எங்களை நிம்மதியா தூங்க விடாம இப்படி பாடா படுத்துதியே. ஆத்தாடி, இந்த மேனகாவுக்கு இந்த வேலையெல்லாம் அவசியமா? கமலாக்கா, ஏ கமலாக்கா நில்லுங்க. நானே ஒரு தென்றல் புயலாகி வருமேன்னு நானே வேகமா போய்கிட்டு இருக்கேன். இவ வேற நில்லுங்க நில்லுங்கன்னு சொல்லிட்டு கிடக்கா. ஏக்கா ஏக்கா நில்லுங்கக்கா. ஏ என்ன, நானே அவசரமா போய்கிட்டு இருக்கேன், நீ வேற நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு கிடக்கா. ஏக்கா கோவப்படாதேக்கா, நடு ராத்திரில தெருவுல நடந்து போறதுக்கு பயமா இருக்குல்ல. சரி நீங்க போறியா, உங்க கூடவே வந்துடலாம்னு தாக்கா உங்களை கூப்பிட்டேன். சரி சரி வா போவோம். பாத்தேலக்கா எவ்வளவு தைரியம் இருந்தா நட்ட நடு ராத்திரில கல்ல வீடு பூந்திருப்பான். ஆமா, அவனுக்கு சுவாலியே அதுதானே. நம்ம கண்ண சிந்த நேரமா பார்த்துதானே வீட்டுக்குள்ள வந்து களை வாங்கிட்டு ஓடுவானுவோ. நல்ல வேலைக்கா, இன்னைக்கு சின்ன பொண்ணு அவ மாமியாரும் கல்லனை புடிச்சிட்டாவோன்னு நினைக்கேன். அதனாலதானே கூப்பாடு போட்டு கிடக்காவோ. நானும் பாரியில தாக்கா எடுத்துட்டு வரலான்னு பார்த்தேன். அவசரத்துல சப்பாத்தி கட்ட கிடைச்சுதா, அந்தால தூக்கிட்டு ஓடி வந்துட்டேன் பாத்துடுங்க. எப்படியும் முந்தானத்து சாந்தி வீட்டுல கோழியை களை வாங்கினோம்ல, அந்த கல்லனா தான் இருப்பான்னு நினைக்கேன். அப்படியாக்கா? ஆமா ஆமா, அந்த கல்லனா தான் இருக்கும். கோழியை களை வாங்கின அந்த கல்லனை யாருமே தெருவுல தேடவே இல்லைல்ல, அதனாலதான் இன்னைக்கும் தைரியமா வீட்டுக்கு வந்திருப்பான். ஆமாக்கா, நீங்க சொல்லதெல்லாம் சரிதான். இந்த சாந்தி வேற 2 மாசத்துக்கு முன்னாடியே என்கிட்ட 1000 ரூபாய் கடனா வாங்கின பத்துக்க. ஒத்த ரூபா கூட இன்னும் திருப்பி தரலையே. நானும் போய் கேட்க போனா நான் இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு நாளை தான் கடத்திக்கிட்டு இருக்கா ஒளி 1 ரூபா கூட தரல பத்துக்க. ஏக்கா, அப்ப இப்ப உங்களுக்கு சௌரியமா இருக்குமா? ஆமா, சௌரியமா இருக்கிறதுனால தானே போறேன். அந்த கல்லனை கையும் களவுமா புடிச்சு வச்சிருப்பாவோ. அவனுக்கு செவுட்டுல 4 அறைய போட்டு அந்த கோழியை வித்த பைசாவை அவன் கையில இருந்து சுருட்டிட்டு வந்துடணும். சாந்தி கொடுக்கப்பட்ட ரூபாயா கல்லங்கிட்ட இருந்து வாங்கிடலாம் பத்தியா? நல்ல ஐடியாக்கா. ஏக்கா, இங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்னா அப்புறம் கல்ல எங்கேயாவது காணாம போயிடும். வாங்க போவோம். இன்னைக்கு அந்த கல்ல பையகிட்ட இருந்து 1000 ரூபாய வசூலிக்காம விட மாட்டோம்ல, ஒத்த ரூபாய கூட குறைக்க விட மாட்டோம்ல. பரவாயில்ல, கமலாக்கா நல்ல தந்திரமா தான் வேலை செய்தாவோ. கூடவே போயிருவோம். எல்லாருமே சேர்ந்து என்ன இப்படிப்பட்ட அடி வெளுக்கல. உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? மனசாட்சி பத்தி நீ அடி பேசுத? திமிரு பிடிச்சவள, என் வீட்டு நடையில உன்ன காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு சொன்னோம்ல டி. அப்புறம் என்ன இதுக்கிட்ட நீ என் வீட்டுக்குள்ள வந்த? அம்மா, நான் வீட்டு வாசப்படியே மிதிக்காமதாம்மா வந்தேன். என்னது, என் வீட்டு வாசப்படியே மிதிக்காம வந்தியா? ஆமாம்மா, வீட்டு வாசப்படிக்கு அந்த பக்கமா நின்னு ஜம்ப் பண்ணி குதிச்சுதாம்மா வீட்டுக்குள்ள வந்தேன். பண்றது பூரா வில்லத்தனம். இவளுக்கு இல்ல பேச்சு ஒண்ணு குறைச்சல் இல்ல. எல்லாரும் வெளிய விடுங்க. கமலாக்கா, அந்த கோழி கல்லங்கிட்ட இருந்து ரூபாயை வசூலிக்கணும். ஏ பாத்திமா, என்ன சொல்லுதா? ரூபாயை வசூலிக்கணுமா? ஆமா ஆமா, இந்த கோழி கல்லங்கிட்ட இருந்து கமலாக்கா ரூபாயை வசூலிக்கணும். ஏ பாத்திமாக்கா, இது கள்ள இல்ல கள்ளி. கள்ளியா? என்ன சொல்லியா சின்ன பொண்ணு? தெருல இருக்கப்பட்ட எல்லாரும் வந்துட்டீங்களா? கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, நான் ஒரு 5 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும். ஆமாக்கா, கள்ளிதான். பொம்பளை குரல் கேட்க மாட்டேல? கள்ளி என் மவதான். என்ன பரிமள பாட்டி சொல்லியா? உங்க மவளா? ஆமா ஆமா, அவளே தான். உங்களுக்கு கோபம் தீர அவளுக்கு எத்தனை அடி அடிக்கணுமோ அடிய கொடுங்க. என்ன கைது அநியாயமா இருக்கு? பெத்த மவளை அடிக்க சொல்லுதாவோ? இங்க பாரு பரிமள பாட்டி, எந்த ஒரு காரணம் இல்லாம எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாவோ. அப்ப என்ன சொல்லுதிய? 4 அடிய போட்டுறலாம்னு சொல்லுதியடா. ஆமா ஆமா, நிறுத்துங்க. என் மேனகா, உனக்கு இதெல்லாம் அவசியமா? பாட்டியா,
சொல்லு மேனகா, வீட்டுக்குள்ள என்னத்துக்கு வந்த? ஆஹா, இப்பதானே எனக்கே புரியுது. ஏக்கா, அது வந்து அப்படியா? ஆமா பாட்டியும், நான் கண்ணால பார்த்தேன். என்ன மேனகா, உன் மைனிகாரி உனக்கு இந்த சீர்சனத்தை எல்லாம் கொண்டு வந்துட்டு திருப்பி இங்க வீட்டுக்கு கொண்டு வந்தால, அத சாக்கு முட்டை கட்டி எல்லாத்தையும் மொத்தமா களவாங்கிட்டு போலாம்னு வந்திருக்கியோ? அது அது வந்து ஓஹோ, அதுதான் விஷயமா? ஐயம்மா ஐயம்மா, அது வந்து வாய மூடிடி. இங்க பாருடி, நீங்க இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுத்துட்டு போக முடியாது. உன் மைனிகாரி உனக்குன்னு சீர்சனத்தின்னு வாங்கிட்டு வந்தால, எல்லா பொருளையும் வாங்கின கடையிலேயே கொண்டு திருப்பி கொண்டு கொடுத்து ரூபாயெல்லாம் வாங்கி அந்த ரூபாயையும் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டாச்சு. என்னது, வாங்கின பொருள் எல்லாம் அதே கடையில கொண்டு திருப்பி கொடுத்து பணத்தை வாங்கிட்டீங்களா? அந்த பணத்தையும் பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுட்டீங்களா? ஆமாடி, எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சது. அங்கன பரவாசல்ல பாத்திரம்லாம் கெட்டி கொண்டு வந்தோம்ல, பழைய சாக்கு, அதுதான் கிடக்கு. வேணும்னா அதை எடுத்துட்டு போ. ஆட்டாடி ஆட்டா, அம்மா வீட்லயே வந்து களவாங்கிறதுக்குலாம் வந்திருக்கா. 10 மாசம் சுமந்து பெத்த பிள்ளைய, அதுவும் உன் செல்ல மவள இப்படி தெருல இருக்கப்பட்ட எல்லாரையும் வாரியலாலையும் உலக்கையாலையும் சப்பாத்தி கட்டையாலையும் அடிக்கன்னு சொல்லுதியே, நீ எல்லாம் ஒரு தாயாமா? எடி, நான் தாயாவும் இருந்துட்டு போறேன், இல்லனா பியாயாவும் இருந்துட்டு போறேன். உனக்கு என்னடி? வந்துட்டா அப்படியே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அழுத மாதிரி நடிச்சிட்டு கிடந்தா, இப்ப அப்படியே கோவப்படுற மாதிரிலாம் நடிச்சிட்டு கிடக்கா. மரியாதை இந்த வீட்டை விட்டு கிளம்பு பத்துக்க, இல்லனா காலை முறிச்சு உன் கையில தந்து போடுவேன். ஏமா, நீ இப்படி பேசுறதெல்லாம் அநியாயம், அக்கிரமம். இப்ப நான் தெருவுல உள்ள எல்லார்கிட்டயும் அடிய வாங்கினோம்ல, அதே மாதிரி உன் மருமவளை எல்லாரையும் அடிக்க விட்டுருப்பியாமா? சொல்லுமா, வாயை திறந்து பதில சொல்லு. எங்கிட்ட சொல்ல விடுற, நீ பாட்டுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே போற. இங்க பாருடி, என் மருமகளுக்கும் உனக்கும் முதல்ல கம்பேர் பண்ணாத. அவ வேற, நீ வேற. இப்படி நடு ராத்திரி பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு அம்மா வீட்லயே வந்து களவாங்க வந்திருக்கிய, உன்ன மாதிரி ஏடி என் மருமவ செய்தா? என்னடி மண்டைய மண்டைய உருட்டி உருட்டி ஆட்டிக்கிட்டு இருக்கா? பதில சொல்லுடி. என் மருமவ என்ன இந்த மாதிரி களவாங்க காட்டி போயிருக்கா? பேச வந்துட என் மருமவளை பத்தி. இங்க பாருடி, அடுத்தது எல்லாரும் சேர்ந்து வாரியில் எடுத்து உன்னை சாட்டதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பிருப்பதுங்க. நாம போட்டு வந்த திட்டம் எல்லாம் பாழா போயிட்டு, காணாத குறைக்கு தெருவில் இருக்கப்பட்ட எல்லார்கிட்டையும் வாரியலடி வாங்கினதுதான் மிச்சம். பேசாம என் புருஷன் சொன்னதை மட்டும் நிறைவேற்றிட்டு போவோம். பாத்திய மருமலை இவள எப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் முகத்தை மாத்துதானே நடிப்புக்காரி. எம்மா, நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போமா. ஒரு நிமிஷம் எங்க பொண்ணு தாய் பாட்டி கிட்ட வந்து வரிசையா எல்லாரும் நில்லுங்களா? யாமட்டி, எம்மா இனியா, நீங்களும் வந்து நில்லுங்களா? தயவு செஞ்சு சொல்லுதே, இதை மட்டுமாவது கேளுங்களா? மருமலா வா, அங்க போய் நிப்போம். ஆமா, இவன் என்னத்துக்கு எல்லாரையும் வரிசையா நில்லுங்கன்னு சொல்லுதா? ஒருவேளை வரிசையா எல்லாத்துக்கும் செவுட்ட பேக்க போறான்னு நினைக்கேன். என்னது செவுட்ட பேப்பாளா? கைய முறிச்சிட மாட்டேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருங்க. கரெக்டா லெவல் பார்த்து வச்சாச்சு. இனி வீடியோ எடுத்தா எல்லாரும் தெரியவாவோ. என்னடி உன் சங்கதி? எம்மா, தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னது மன்னிச்சிருங்களா? ஆமா பொண்ணு தாய் பாட்டியா, எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. எங்க வீட்டு பால் கைப்புக்கு நீங்க எல்லாரும் வந்துட்டு சாப்பிடாம வந்துட்டீல்ல, அதனால எங்க மாமியார் எங்க வீட்டுக்காரர் என்ன யாசி போட்டாவோ. என்னது யாசி போட்டாவளா? 100 ரூபாய் மொய்ய கொடுத்துக்கிட்டு 1 ரூபாய் சோறு கூட திங்காம வந்திருக்கேன். இவளெல்லாம் தெருல விட்டா ஓட விட்டா அடிச்சிருக்கணும். என் பிள்ளைல கூட்டிட்டு வந்து பிள்ளைகளும்ல 1 ரூபாய் சோறு திங்காம வந்ததுவோ? எடி, அதெல்லாம் சரி. என் மருமவே, அதான் உன் மாப்பிள்ளை உன்கிட்ட என்னடி சொல்லி அனுப்புனாரு? தெருல இருக்கப்பட்ட எல்லாரும் காலையும் விழுந்து மன்னிப்பு கேளு, அத வீடியோ எடுத்து கொண்டுட்டு வான்னு சொன்னாரு. ஏம்மா, அது எங்க காலெல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லிருக்காரு. நீ பாட்டுக்கு செல கணக்கா நின்னுகிட்டே மன்னிப்பு கேட்க? அட மங்கூஸ் மண்டையா, இது எல்லாத்தையுமா விவரமா எங்க அம்மைக்கு போன் பண்ணி சொல்லிருக்காரு. என்னடி செல கணக்கா நிக்க? சீக்கிரம், நடு ராத்திரி ஆகுதுல, எல்லாரும் போய் தூங்கணும்ல. சீக்கிரமா கால்ல விழுந்து எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேளு. அதான் வீடியோ எடுக்கிறதுக்கு போன் எல்லாம் ரெடியா வச்சிருக்கியா? சீக்கிரமா காலைல விழுந்து மன்னிப்பு கேளு. மைனி சொல்லதை கேளுடி. இல்லன்னு வச்சுக்கியா, உனக்கு தேர்வுல கூட இடம் கிடையாது. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. அது இதெல்லாம் இவளுக்கு அவசியமா? இப்படி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கவே இவளுக்கு அசிங்கமே கிடையாதுல்ல. அடுத்த நேரமும் இப்படிதான் வந்து நிப்பா. இவெல்லாம் சரியான மானம் கெட்டவ. சரிடி, எல்லாரும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாச்சுல, இனி போன தூக்கிக்கிட்டு ஓடிடுவா வீட்டுக்கு. எம்மா, இந்த நட்ட நடு ராத்திரில நான் எப்படிமா எங்க வீட்டுக்கு போறது? இதே நட்ட நடு ராத்திரில தானே என் வீட்டுக்குள்ள எகிரி குதிச்சு வீட்டுக்குள்ள வந்த, அதே மாதிரி போட்டி வா வீட்டுக்கு.
தரதரைக்கு ஓடுதாளா? இவளுக்கு இதெல்லாம் அவசியமா? திமிரு பிடிச்சவ. எப்படியோ எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டு அத வீடியோவும் எடுத்தாச்சு. இத நேரா கொண்டு என் மாப்பிள்ளை கிட்ட கொண்டு கொடுத்தாதான் என்ன வீட்டுக்குள்ளேயே விடுவாரு. என்னங்க என்னங்க இவ எப்படி அதுவும் என் வீட்ல? என்னடி உன் வீடு உன் வீடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இது என் மவன் வீடு. ஆமா, இது ரமேஷோட ஹவுஸ். எடி எவ்வளவு திமிரு இருந்தா நீ என் வீட்டுக்கு வந்திருப்ப? அத நான் சொல்லணும். இங்க என்னத்துக்கு வந்த? எது எது நீங்க பேசாதீங்க. இவள முதல்ல வீட்டை விட்டு வெளிய துரத்துங்க. இவ நம்ம குடும்பத்தை ரெண்டாக்கிடுவா. ஆமா ஆமா, நீ குடும்பத்தை நல்லா ஒத்துமையா வச்சிருக்க. இவ குடும்பத்தை ரெண்டாக்க போறா. ஆள பாரு ஆள. இந்த நடு ராத்திரி எதுக்கு வீட்டுக்கு வந்த? அதே உங்க பையன் எங்க வீட்ல இருக்கப்பட்ட எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு வர சொன்னாரு. மன்னிப்பு கேட்டுட்டு நேரா சீக்கிரமா வீட்டுக்கு வர வேண்டியதுலடி. இந்த நடு ராத்திரில வீட்டுக்கு வந்திருக்கா? வீட்டை விட்டு போனா ஒரேடியா போயிடுதாடி. மாப்பிள்ளை சாப்பிட்டாரா? இல்ல மாமனார் மாமியார் வயசானவங்களாச்சா? அவங்க சாப்பிட்டாங்களா? நம்ம அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமான்னு கொஞ்சமாவது உனக்கு அக்கறை இருந்தாடி. நீ பாட்டுக்கு உங்க அம்மா வீட்ல போய் கிடந்துகிட்டு கூத்தடிச்சிட்டு வந்திருக்கா? கூத்தெல்லாம் அடிக்கலதே. உண்மையிலேயே எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டு வந்தே. ஆமா ஆமா, நீ மன்னிப்பு கேட்ட லட்சணம் தான் எங்களுக்கு தெரியுமா? சீர்வரிசைன்னு பாத்திர பண்டங்களாம் கொண்டுட்டு வந்துட்டு இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டாவல. அதெல்லாம் வீட்டுக்குள்ள தானே இருக்கும். அதை எப்படியாவது களவாங்கிட்டு போயிடலாம்னு தானே பெட்ஷீட்டை மூடிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கா? இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமாவா? ஏன்டி எனக்கு மனசாலலாம் இல்லையோ? என் சம்மந்தி அம்மா தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாவோ. ஷாலினி மட்டும் இல்லனா நாங்க ராத்திரி சாப்பிடாம பட்னியா தான் கிடந்திருப்போம். இவளுக்கு எங்க மேல இருக்கப்பட்ட அக்கறையில கொஞ்சமாவது உனக்கு இருக்காடி? வந்துட்டா பேசுறதுக்கு. எங்கடி போற? வீட்டுக்குள்ள போறதே. வீட்டுக்குள்ளயா? போ வெளிய. என்னதே இப்படி சொல்லிட்டியே? ஆமாடி, இன்னைக்கு நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது. இன்னைக்கு ராத்திரி பூரா நீ வெளியவே கேட. ஏத்தே அப்படி எல்லாம் சொல்லாதீதே. ஆட்டமாட்டி ஆடுன, கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடுன. நீ வா ஷாலினி, நம்ம வீட்டுக்குள்ள போவோம். ஓகே ஆன்ட்டி. என் மாப்பிள்ளைய பார்க்கணும். வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வெளியே கிடக்கட்டும்னு சொன்னதே உன் மாப்பிள்ளை தான்டி. ஆஹா, மங்கோஸ் மண்டையா, நீயா என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாது, வெளியே கிடக்கட்டும்னு சொன்ன? ஐயோ ஐயோ, ஏன் நிலைமை இன்னைக்கு இப்படி ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையே. ஐயோ, இன்னைக்கு இந்த இருட்டிலே கிடக்கணுமா? நடந்தால் 2 அடி, இருந்தால் 4 அடி, படுத்தால் 6 அடி போதும். அடியே, நீ இப்ப வாய மூடலன்னு வச்சுக்க, உன் வாயிலே 4 அடி விழும். இந்த நிலமும் அந்த வானமும் அடி எல்லாருக்கும் சொந்தம். சொல்லு மங்கூஸ் மண்டையா, உண்மையை சொல்லு மங்கூஸ் மண்டையா. வீட்டுக்குள்ள ஒரு பெரிய கலைபரமே நடந்திருக்கு. இந்த மனுஷன் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்காரு. இடியே விழுந்தா கூட இந்த மனுஷன் எந்திரிக்க மாட்டாரு உங்களுக்கு. ஏங்க என்னங்க? என்ன சின்ன பொண்ணு? சின்ன பொண்ணு ஜாம் பண்ணுகிட்டு கண்ணை முழிச்சு பாரும். என்ன சின்ன பொண்ணு, நல்ல கண்ணாசந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன், கண்ணை முழிச்சு பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சொல்லத கேளும், முதல்ல கண்ணை முழிச்சு பாரும். எதுக்கு சின்ன பொண்ணு மனுஷனை தூங்க விடாம இப்படி சத்தம் போட்டு கிடக்கா? ஆமா, நான் தான் உங்களை தூங்க விடாம சத்தம் போட்டு கிடக்கேன். வெளியே உங்க தங்கச்சி கடந்து சத்தம் போட்டதெல்லாம் உங்க காதுல விழலையோ? அதெல்லாம் காதுல விழாத. நான் வந்து ஏங்க என்னங்கன்னு கூப்பிட்டா மட்டும்தான் உங்க காதுல உரைக்கும். சின்ன பொண்ணு, உங்க தங்கச்சி கடந்து சத்தம் போட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுன்னு கிடக்கீரு. சின்ன பொண்ணு, உமரு தங்கச்சி வீட்டுக்குள்ள களவாங்க வந்தா தெரியுமா? அவ களவாங்க வந்தா நீங்க சும்மாவா விடுவிய? ஆமா ஆமா, சும்மா விட மாட்டோம். வீட்டுல பீரோல பணம் எல்லாம் வச்சிருப்பியல்ல, அதையெல்லாம் எடுத்து கையில கொடுத்து வழி அனுப்பி வச்சோம். சின்ன பொண்ணு, நீயும் எங்க அம்மாவும் அப்படி எல்லாம் பண்ண மாட்டியேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் கல்லேன்னு சத்தம் போட்ட உடனே தெருவில் இருக்கப்பட்ட எல்லாரும் ஓடி வந்துட்டா வீட்டுக்கு வாரியலோட. ஆனா நீர் மட்டும் இங்க நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கிரு. உமரு காதுல உழவே இல்லையோ? சின்ன பொண்ணு, தெருவில் இருக்கப்பட்ட எல்லாருமே வந்தவொன்னா என் காதுல உழாமலா இருக்கும். அப்ப என்ன நடக்கு ஏது நடக்குன்னு வந்து பார்க்க வர வேண்டியது என்ன? இங்கட கிடந்து என்னது கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடக்கிரு. என் சத்தம் போடாம பேசு. பிள்ளை நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காம்ல. அவன் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான், எனக்கு நல்லா தெரியும். நான் சத்தம் போட்டதுல அவன் ஒண்ணு எந்திக்க மாட்டான். கோவப்படாத சின்ன பொண்ணு. நான் வந்து என் தங்கச்சி கிட்ட என்னத்த பேச போறேன்? அதான் நீயும் எங்க அம்மாவும் இருக்கேல்ல, மாமியா மருமகளும் ஒத்துமையா இருந்து எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிய. இடையில நான் என்னத்துக்கு? அதனாலதான் நான் பேசாம அணக்கம் கட்டாம படுத்துக்கிட்டேன் பத்துக்க. தங்கச்சி குத்தம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு நீர் பாட்டு இங்கே படுத்துக்கிட்டீரு. இதுல சாக்கு போக்கு வேற. கோவப்படாத சின்ன பொண்ணு, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
பிள்ளை வேற தூங்கிட்டு கிடந்தானா, சரி ஒத்தையில விட்டுட்டு வரக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு படுத்து கிடந்தமத்துக்க. அப்புறம் நீயும் எங்க அம்மாவும் இருக்கேல்ல, எந்த பிரச்சனையானாலும் சமாளிச்சிருவேல்ல, அந்த நம்பிக்கையில தான் சின்ன பொண்ணு நான் வெளியவே வரல. எப்படியும் எல்லாருமா சேர்ந்து என் தங்கச்சியை அடிச்சு வெளியே பத்திருப்பிய, நீ நிம்மதியா வந்து படு சின்ன பொண்ணு. என்னது நிம்மதியா வந்து பாடா? அப்ப என்ன குத்தம் சொல்லுதீர் அப்படிதானே? அட என்ன சின்ன பொண்ணு, உன்னை குத்தம் சொல்லி நான் அந்த வீட்டுல நிம்மதியா இருக்க முடியுமா? உன்னை குத்தமே சொல்லல சின்ன பொண்ணு, நேராவதுல வந்து படுன்னு சொன்னேன், வேற ஒண்ணு இல்ல. தங்கச்சி கிட்ட கெட்ட பேர் வாங்க கூடாதுன்னு இங்கேயே படுத்துக்கிட்டாரு. நம்ம கிட்ட எப்படி சொல்லுதாரு பாரு, நிம்மதியா படுத்து தூங்கான். உமக்கு மட்டும் நல்ல தங்கச்சி அமைஞ்சிருந்தான்னா நீரெல்லாம் தரிச்சிருக்க மாட்டீரு. கேடு கட்டவா, நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தது கெடுத்து விட்டாள. இனி இவளை பத்தி நினைக்க கூடாதுமா, அப்புறம் நமக்கு தூக்கமே வராது. நல்ல நிம்மதியா தூங்கி எந்திரிச்சாதான் நாளைக்கு காலையில பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனுக்கு நல்ல ஜம்முன்னு போக முடியும். சப்பா என்னத்த சொல்ல, என் தங்கச்சியும் லேசுப்பட்ட ஆடு கிடையாது. அவகிட்ட கடந்து சண்டை போட்டுக்கிட்டு என் தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கா. தூங்குவோம். வாசல நல்லா தூத்தாச்சு, இனி தண்ணியை தொளிச்சு கோலம் போட வேண்டியதான். ஏ பார்வதி தானே போறா, பாத்தும் பார்க்காத மாதிரி போறா. பார்வதி என்னாச்சு இவளுக்கு, பாத்தும் பார்க்காத மாதிரி போறா? அது இல்லாம கூப்பிட்டதுக்கும் காது கேட்காத மாதிரில போறா. பார்வதி, ஏ பார்வதி, என்ன இவளுக்கு காலையிலேயே காது அவிஞ்சு போச்சோ? பார்வதி பார்வதின்னு கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு, திரும்பி பார்க்கலான்னு பாரு. ஏ பார்வதி, ஏடி பார்வதி. பரிமளா, என்ன காலங்காத்தால உனக்கு என்னாச்சு? எதுக்கு இவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, திரும்பி பார்க்காம நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? என்ன பரிமளா, நீ என்ன கூப்பிட்டியா? கூப்பிட்டடாவா, ஸ்பீக்கரை வச்சு சத்தம் போடாத குறத்தா. ஏ பார்வதி, ஏ பார்வதின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நீ பாட்டுக்கு திரும்பி பார்க்காத மாதிரி போயிட்டே இருக்க. கடைசில ஏட்டி பார்வதின்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு காதே கேட்டுச்சு போலுக்க. அது அது ஒண்ணு இல்ல பரிமளா, நீ கூப்பிட்டது என் காதுல சரியா உளல பத்துக்க. அதான் நான் திரும்பி பார்க்காம போயிட்டேன். திரும்பி பார்க்காம போனா சரி, என் வீட்டை தாண்டி தானே போற, லேசா எட்டி பார்த்துட்டு போனா என்னவா? அது பரிமளா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன பால் வாங்க போறியா? ஆமா பரிமளா, பால் வாங்கத்தான் போறேன். என்ன தூக்க சடவா இருக்கோ? பேத்தியே இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாவோ, அப்படியே சுறுசுறுப்பா இருக்காண்டமா? தூக்க சடவெல்லாம் ஒண்ணு இல்ல பரிமளா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுதுக்கு என்னவா? அப்படியே மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது அது வேற ஒண்ணு இல்ல பார்வதி, உன்னை பத்தி எனக்கு தெரியாமலா இருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல. அப்படி சொல்லும் போதே ஏதோ ஒண்ணு இருக்க மாதிரிதான் இருக்கு. என்னன்னு சொல்லு. அட என்னன்னு சொல்லுன்னு கேட்கம்ல, சொல்லு. சடவா இருக்க உனக்கு? இங்கடா உட்கார, நான் போய் சூடா காப்பியை போட்டு கொண்டாரேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல பரிமளா, நான் பால் வாங்க தானே போறேன். வீட்டுல போய் காப்பி போட்டு குடிச்சுக்கிடியே. மூஞ்ச தொங்க போட்டுட்டு ஒரு தினுசா பேசிக்கிட்டு இருக்கியே, என்னன்னு சொல்லு. அது அது வந்து இந்த பாரு, காலங்காத்தால வந்து பொய்யெல்லாம் இழுத்துட்டு கிடக்காத. நேரம் வேற ஆக போகுது, பேத்திய பொண்ணு பார்க்கறதுக்கு நல்ல நேரத்துல வருவாவோ. சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லு. அது பரிமளா, அட என்னன்னு சொல்லுமா. பரிமளம் பணம் கொட்டான்னு கிடக்க. அது பரிமளா, நேத்துக்கு ராத்திரி தூங்கும் போது ஒரு கனவு கண்டம் பத்துக்க. எப்படி கனவு கண்டியா? என்னன்னு சொல்ல பாப்போம். அது வயசான ஒருத்தங்க செத்து போற மாதிரி கனவு கண்டம் பத்துக்க. வயசான ஒருத்தங்க செத்து போற மாதிரி கனவு கண்டியா? ஒருவேளை அந்த கனவுல நீதான் செத்து போற மாதிரி கனவு கண்டியா? அதனாலதான் அப்படி மூஞ்ச தொங்க போட்டுக்கிட்டு வாரியா? இங்க பாரு பார்வதி, உனக்கு ஒண்ணு ஆகாது. 2 நாளைக்கு முன்னாடி தானே நானும் பொண்ணு தாயும் பார்வதி வாழ்க, பார்வதி 100 ஆண்டு காலம் வாழ்கன்னு வாழ்த்திட்டு வந்திருக்கோம். எங்க வார்த்தையெல்லாம் பலிக்கும். அதனால நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் அதுக்கு ஒண்ணும் கவலைப்படல. ஏன் பார்வதி இப்படி சொல்லியா? அப்ப நான் செத்து போன மாதிரி கனவு கண்டியோ? ஏன் நீ வேற அதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா நானும் தான் 100 வருஷம் வாழ போறோம்ல. இங்க பாரு பரிமளா, நம்ம யாரும் செத்து போற மாதிரி கனவு காணல. சும்மா பொதுவா ஒரு வயசானவங்க செத்து போற மாதிரி கனவு கண்டம் பத்துக்க. என் பேத்திய வேற இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாவோ. நம்ம இப்படி கெட்ட கனவு கண்டிருக்கமேனு மனசு சங்கடமா இருக்கு பரிமளா. ஆட இதுக்கா போட்டு இப்படி சங்கடப்பட்டு கிடக்கா? அறிவு இருக்கா உனக்கு? செத்து போன மாதிரி கனவு கண்டா வீட்டுல நல்ல விஷயம் தான் நடக்கும். ஏன் அது உனக்கு தெரியாதா? இவ்வளவு வயசாகுது என்ன சொல்லியா பரிமளா? என்ன சொல்லுதனாவா? அதான் சொன்னோம்ல, செத்து போன மாதிரி கனவு கண்டா நல்ல விசேஷம் தான் வீட்டுல நடக்கும். அதான் இன்னைக்கு காலையில உன் பேத்திய பொண்ணு பார்க்க வர்றவல்ல, நல்ல விசேஷம் தானே நடக்க போகுது. அதுக்கு அறிகுறியாதா உனக்கு இப்படி கனவு வந்திருக்கு. எல்லாம் நல்லதுக்குதான். இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரியும் நான் கூப்பிட்டதுக்கு காது கேட்காத மாதிரியும் போயிட்டு இருந்தா அதே மனசுல சங்கடப்பட்டு நிறைய விஷயம் ஓடிக்கிட்டு இருந்து பத்தியா? அதனாலதான் நீ கூப்பிட்டது என் காதுல சரியா உடல பரிமளா. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இனி நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒண்ணு இல்ல. நான் எப்படி
இவ்வளவு நேரமா என் மனசு எவ்வளவு சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்து தெரியுமா? ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசு தெளிவாவும் இருக்கு, எனக்கு மனசு சந்தோஷமாவும் இருக்கு பத்துக்க. பின்ன அதுக்கு தானே நாங்க ஃப்ரெண்டா இருக்கோம். சரி சரி, நேராவதுல சீக்கிரமா போய் பாலை வாங்கிட்டு வா. ஆமா பேத்தி மலரு எந்திரிச்சிட்டா என்ன? இல்ல பரிமளம், இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. சரி நம்ம பாலை வாங்கிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அவளை எழுப்பி விடலாமேன்னு இருக்கேன் பத்துக்க. சரி சரி, அதுவும் நல்லதுதான். ஆமா உன் மருமவ இன்னும் தூங்கிட்டா இருக்கா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட? அதுக்குல்ல நான் தினமும் இந்த நேரம் தானே பால் வாங்க போவேன். அப்ப உன் வீட்டு வாசல்ல உன் மருமவ தானே தூத்து தொளிச்சு கோலம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு ஆளை காணலையே, நீ தூத்துக்கிட்டு இருக்கேல்ல, அதுக்குதான் அப்படி சொன்னேன். ஆமா பார்வதி, நீ சொன்ன மாதிரி என் மருமவ கொஞ்சம் அசந்துதான் தூங்கிக்கிட்டு இருக்கா. நேற்றுக்கு ராத்திரி என் பேரை ஒரு 2-3 நேரம் எந்திரிச்சிட்டா மத்துக்க. அதுல அவளுக்கு தூக்கம் கொஞ்சம் கெட்டிருக்கும் பத்தியா, இப்பதான் கொஞ்ச நேரம் அசந்து தூங்குதா. நானும் எழுப்பலாம்னு தான் போனேன். சரி தூத்து எடுத்து வாரிட்டு அப்புறமா எழுப்பி விடலான்னு இருக்க பத்துக்க. ஆமா அதுவும் சரிதான், பிள்ளைகளும் ராத்திரி எந்திரிச்சுன்னா தாய்மாருக்கு எங்க தூக்கம் இருக்கு. சரி சரி, கொஞ்ச நேரம் நல்லா அசந்து தூங்கட்டும், அப்பதானே அவளுக்கும் உடம்புக்கு நல்லா இருக்கும். ஆமா, நம்ம பச்சை பிள்ளைல வச்சிருந்த நேரம் நமக்கு பாக்கிறதுக்கு ஆள் இல்ல. இப்ப நம்ம மருமகளுக்கு பாத்துக்கிட்டது நம்ம இருக்கோம்ல, அதனாலதான் சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போட்டுமேன்னு விட்டுட்டோம் பத்துக்க. சரி பரிமளா, அப்பா உன் மருமவ எந்திரிச்சிட்டானா என் வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்பி என்ன? என் பேத்திட்ட கொஞ்சம் பேசி எடுத்து எல்லாத்தையும் சொல்லணும்ல. ஆமா உன் பேத்திட்ட நீ இன்னும் சொல்லலையா பொண்ணு பக்கம் வரவன்னு? எங்கன போட்டு சொல்ல, நேற்றுக்கு ராத்திரியே சொல்லியிருந்தோம்னா என்கிட்ட சண்டைக்கு வந்திருப்பா. நீங்க தானே சொல்லாண்டா நாளைக்கு காலையில சொன்னா போதும்னு சொன்னீங்க. அதனாலதான் இந்நேரம் வரைக்கும் நான் எதுவும் சொல்லாம இருக்கேன் பத்துக்க பரிமளா. காலையில சின்ன பொண்ணும் மரகதமும் வாரேன்னு சொன்னாவுல்ல, அவ 2 பேரும் என் பேத்திக்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுவாவுல்ல பரிமளா. ஆமா ஆமா, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கு நம்மளால முடியாதும்மா. சரி நீ போ பார்வதி, நேராவதுல போய் பாலை வாங்கிட்டு வா. அப்புறம் பால்காரன் போயிட போறான். நான் என் மருமோ எந்திரிச்ச உடனே அவளை அனுப்பி விடுது என்ன? சரி பரிமளா, உங்க வீட்டுக்கும் பால் வாங்கணும்னா சொல்லு பரிமளா, நான் போறோம்ல வாங்கி கொண்டு வந்து தாரேன். நான் காலைல 6 மணிக்கே போய் வாங்கிட்டு வந்து காபி போட்டு குடிச்சாச்சு. சரி அம்மா, அப்ப நான் போயிட்டு வரேன். சரி பார்வதி போயிட்டு வா. நீயும் சீக்கிரமா வந்துரு பரிமளா. பின்ன நான் வராமலா, முதல்ல என் மருமோ வருவா, அதுக்கப்புறம் நான் வரேன்னா என் பேரனை தூக்கிக்கிட்டு. சரி பரிமளா, பாரு மனசுல போட்டு எதையும் குழப்பிட்டு நடக்காத, எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்ன? அதான் நீங்க எல்லாரும் இருக்கீல்ல, அப்புறம் எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன கவலைன்னு சொல்லியல்ல, இப்படியே சிரிச்ச முகமா போய் பாலை வாங்கிட்டு வா. சரி பரிமளா. ரொம்ப நாள் கழிச்சு கோலம் போட போறேன், எப்படிதான் வரப்போகுது பாப்போம். பரிமள பாட்டியா, கீதாவா? அடடா வா கீதா, என்ன காலங்காத்தால வீட்டு பக்கம் வந்த மாதிரி இருக்கு? ஏன் பாட்டியா காலங்காத்தால வந்தா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டீங்களோ? காலையில வந்த உடனே வீட்டுக்கு சாப்பிட வந்துருவேன்னு பாத்தீங்களோ? ஏன் எங்க வீட்டுல உனக்கு சாப்பிட்டா என்னவா? இனிமேல் தான் இட்லியை வச்சு சிறுபேத்த பருப்பு சாம்பார் வைக்க போறேன், இருந்து சாப்பிட்டுட்டு போ. பாட்டியா எங்க வீட்லயே இட்லியும் சாம்பார் தான். அப்படியா? சரி சரி. எங்க தோட்டத்துல இருந்து 2 வாழைத்தாரு என் மாப்பிள்ளை வெட்டிட்டு வந்தாரு பாத்துருங்க. அது நேற்றுக்கு சாயங்காலமே லேசா பழுக்க மாதிரி இருந்துச்சு. சரி அப்ப காலையில எல்லாத்துக்கும் கொடுப்பமேன்னு தான் எங்க மாமியார் ஒவ்வொரு சீப்பா வெட்டி தந்தாவோ, ஒவ்வொரு வீடா கொடுத்துருன்னு. அதான் உங்க வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்டு போலாம்னு வந்தேன். இந்தாங்க பாட்டியா வாங்கிக்கிடுங்க. பரவாயில்லையே, உங்க தோட்டத்துல விளைஞ்ச பழமா? ஆமா பாட்டியா வாங்கிக்கிடுங்க, நல்ல தேனாட்டம் இனிக்கும் பாத்துருங்க. பாக்கிதான் வீட்டுக்குள்ள காப்பியை போட்டு தரேன், இட்லியை வச்சு சாம்பார் வச்சு தரேன், சாப்பிட்டுட்டு போ. இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுதான் பாட்டியா. இப்ப நேரமாவது இல்ல, காலையில 9:30 இருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம். மலர பொண்ணு பார்க்க வர்றவோ, நம்ம நேரத்துக்கு போக வேண்டாமா வீட்டுக்கு? அது சரிதான். ஆமா சின்ன பொண்ணு எங்க ஆளை காணல, தூங்கிட்டு இருக்காம. இந்த வாசல்ல கோலத்தை போட்டுட்டு அவளை போய் எழுப்பிடணும் பத்துக்க. அது சரிதான், பச்சை பிள்ளைகாரி ராத்திரி எல்லாம் சரியா தூங்கி இருக்க மாட்டா. சரி இன்னொரு 1/2 மணி நேரம் நல்லா தூங்கட்டும், அதுக்கப்புறமா எழுப்பிடுங்க. சரி கீதா. சரி பாட்டியா, கையில உள்ள கோலப்பொடி தந்துட்டு ஒரு ஓரமா நில்லுங்க. ஏன் கீதா? அட கோலப்பொடியை தாங்கன்னு சொல்லுதம்ல. இந்தாம்மா. ஏன் பாட்டியோ, வயசான காலத்துல குனிஞ்சி நிமிந்து கோலத்தை போட்டு கிடந்தேன்னு வச்சுடுங்க, அப்புறம் குறுக்கு என்னத்துக்கு ஆகும்? மருமவ தூங்கிட்டு இருக்காளாமா, அதான் சரி நம்ம கோலம் போடுவோமேன்னு வந்த மத்துக்க. அதான் இப்ப நான் இருக்கம்ல, நீ ஒரு ஓரமா நில்லுங்க, சட்டுன்னு 5 நிமிஷத்துல கோலத்தை போட்டுறேன். காலையில் எழுந்து காப்பியை குடித்து வாசலில் கோலம் போடுவேனே நான். சூப்பர் பாட்டியா, எப்படி கோலம்? 5 நிமிஷத்துல கோலத்தை போட்டு அசத்தி போட்டியா? தேங்க்யூ தேங்க்யூ. இந்தாங்க கோலப்பொடி, நான் போயிட்டு வரேன். சரி கீதா போயிட்டு வா. மாமியார் பாசத்துல மருமவ நல்லா தூங்கட்டும்னு அப்படியே விட்டுறாதீங்க, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு சின்ன பொண்ணை எழுப்பி விட்டுருங்க என்ன? சரி கீதா. மன்னவன் வந்தானடி தோழி. எப்படி இருந்த பிள்ளை எப்படி மாறிட்டா?
கிரிஜாவுக்கு நல்ல மருமகளா மாறிட்டா. இவ கால் தூசி கூட வரமாட்டல என் மோவா. எப்படி இருந்த பிள்ளை எப்படி மாறி இருக்கா. ஆனா நானும் தான் பெத்து வச்சிருக்கனே. திமிரு பிடிச்சு பேல தெரியா. வெக்கமில்லாம நடு ராத்திரில எல்லார் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க பாறா. அப்படி மன்னிப்பு கேட்டாலாவது அவ திருந்தவா போறா. ராத்திரி நேரம் எங்க போனாலோ வீட்டுக்கு போனாலோ இல்லையோ யாருக்கு தெரியும். புத்தி இருந்தா பொழைச்சுக்கிடுவா. அவதான் திமிரு பிடிச்சவளாச்சா, பொறாம புத்தி பிடிச்சவளாச்சா. கிரிஜா பரவாயில்ல, அவ மருமவா நல்லவளா மாறிட்டா. இனிமேலாவது அவ கொஞ்சம் நிம்மதியா இருப்பாள்ல. கிரிஜா அதிர்ஷ்டக்காரி. அப்படி பார்த்தா நானும் அதிர்ஷ்டக்காரி தானே. என் மருமகளும் நல்லவ தானே. என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டியல்ல. ஆமா, என் மவளை பத்தி பேசி என் மருமகளை மறந்துட்டேனே. அப்பாடா, நானே இப்பதான் கொஞ்ச நாளா நிம்மதியா இருக்கேன். இனி என் மவளை பத்தி பேசவே கூடாது. அவளை பத்தி பேசினாலே டென்ஷனா தான் வருது. கீதா நல்ல பொறுப்பான மனுஷியா மாதிரி பழமெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து கொடுத்துட்டு போறா. ஒரு கப்பு காப்பியை குடினா வேண்டாம்னு சொல்லிட்டு போறா. இதுக்கு முன்னாடி எல்லாம் வீடு வீடா போய் குழம்பு என்ன கூட்டு என்ன கறி என்னன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு வீடு வீடா அவ வீட்டுல விளைஞ்ச வாழைப்பழத்தை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போறா. பரவாயில்ல கீதா, வாழ்க வாழ்க. சரி, நம்ம மருமகளை போய் பாப்போம். மருமகளா மருமகளா. ஐயோ, வணக்கம் காட்டாம போனோம். பேரன் வர நல்ல இப்பதான் அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நான் போட்ட சத்தத்துல அவன் முழிச்சிட போறான். மருமகளா. நான் ஒருத்தி மருமகளன்னு சத்தம் போடக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே வந்து சத்தம் போட்டு கிடக்கேன். என் பேரன் செல்ல குட்டி நல்லா அசந்து தூங்குதானே. தூங்கு மக்கா, தூங்கு தூங்கு. நான் ஒரு அறிவு கட்டவா திரும்ப திரும்ப சத்தம் போட்டுட்டே கிடக்கேன். மருமகளா, ஏன் மருமகளா. மருமகளா. இது நீங்களா? ஆமா மருமகளா, நானேதான். சத்தம் போடாம எந்திரிச்சு உட்காரு. பேரை நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். இது மணி என்னாச்சு? எத்தனை நேரம் தான் என்ன மருமகளா. இந்த காப்பிய குடி. இது காப்பி நீங்க போட்டிருக்கிய? அதனால என்ன மருமகளா, நீ நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தா. அதான் சரி காப்பிய போடுறோமேன்னு நான் தான் காப்பிய போட்டேன். இந்தா வாங்கி குடி. இது எதுக்குதே உங்களுக்கு வீண் சிரமம்? கொஞ்சம் நல்லா அசந்து தூங்கிட்டனோ. நல்லா அசந்து தூங்குனா உடம்புக்கு நல்லதா மருமகளா. முதல்ல காப்பிய வாங்கி குடி. இது மணி ரொம்ப ஆயிட்டோ? ஒண்ணு இல்ல மருமகளா, மணி இப்போ 6:50 கிட்ட ஆகுது. அச்சச்சோ, அப்போ மணி 7 மணிக்கிட்ட ஆக போதா? 7 மணி இல்ல மருமகளா, மணி இப்ப 6:50 தான் ஆகுது. எதே கொஞ்சம் என்ன சீக்கிரமா எழுப்பி விட்டுருக்கலாம்ல? என்ன மருமகளா பேசிக்கிட்டு இருக்கா? அசந்து தூங்கிட்டு இருக்கப்பட்டவள நான் எப்படி எழுப்ப? ஆமா, உங்க மகன் எங்க? அவனுக்கு தான் காலையில ஆபீஸ்ல மீட்டிங் இருக்குன்னு சொன்னாம்ல. காலையில 6 மணிக்கே எந்திரிச்சான். காப்பிய போட்டு கொடுத்தேன். சாப்பாடு செய்தோம்ல, சாப்பிட்டு போன்னு சொன்னேன். அவன் கேட்கவே இல்ல. நேராயிட்டுமா, நான் ஆபீஸ் கேண்டீன்லயே சாப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு அவன் கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்பி போனான் பாத்துக்க. அச்சச்சோ, எதே அப்ப நான் நல்லா அசந்து தூங்கிட்டனோ? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமகளா, முதல்ல காப்பிய வாங்கி குடி. உங்க மகனாவது என்ன எழுப்பி விட்டுருக்கலாம்ல? அதே என் மருமகளா, என் மவனும் சொன்னான் எழுப்பி விடட்டுமாமா, இந்த மணி நேரம் ஆகுதுல்ல, காலையில சீக்கிரமா எழுப்பி விட சொன்னான்னு. நான் தான் வேண்டாம்ல. ராத்திரி நடந்த கூத்துல அவ லேட்டா தான் தூங்குனா. உன் மகன் வர 2-3 நேரம் எந்திரிச்சு அழுதுட்டு கிடந்தான். அவ இப்பதான் அசந்து தூங்குதா. தூங்கிட்டு போட்டும்ல, நீ ஒண்ணு எழுப்பாண்டா, நான் எழுப்பிக்கிடுதேன்னு அவங்கிட்ட நான் தான் சொன்ன பத்துக்க. காப்பிய குடி மருமகளா, சூடு ஆறிட போகுது. எதே அட என்ன மருமகளா, என் வீட்டுக்கு வந்த உடனே நான் தானே நல்லபடியா பாத்துக்கிடணும். முதல்ல காப்பிய குடி. காலையில நான் வாசல தூத்துக்கிட்டு இருந்தேனா, அப்ப பார்வதி வந்து சொல்லிட்டு போனா பாத்துக்க, சின்ன பொண்ணை கொஞ்சம் சீக்கிரமா அனுப்பிவிடு, மலர்கிட்ட கொஞ்சம் பேசி எடுத்து அவளை ரெடி பண்ணணும்ல அப்படின்னு. அதே மாதிரி நம்ம கீதா வந்து சொல்லிட்டு போயிருக்கா பாத்துக்க. எதே பார்வதி பாட்டி வீட்டுக்கு போறதுக்கு தான் கொஞ்சம் சீக்கிரமா எழுப்பி விடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதனால என்ன மருமகளா, இப்ப நேரம்லாம் ஒண்ணு ஆகல. நீ முதல்ல காப்பிய குடி. நீ காப்பிய குடிச்சுக்கிட்டு பார்வதி வீட்டுக்கு கிளம்பு மருமகளா. பேரை நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்காம்ல, அவன் தூங்கட்டும். அப்படியே அவன் எந்திரிச்சான்னு வச்சுக்கேன். இப்ப நான் இட்லி ஊத்தி கொஞ்சம் சிறுபத்த மறுப்பு வச்சு சாம்பார் வைக்க போறேன். அவனுக்கும் இட்லியை கொடுத்து நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க தே. சரிங்க தேன்னு சொல்லிட்டே இருக்காத மருமகளா. காப்பி சூடு ஆறி போயிரும். ஆறின காப்பியை குடிச்சா நல்லா இருக்காது. காலங்காத்தால சூடான காப்பியை குடிச்சாதானே நல்லா இருக்கும். முதல்ல காப்பியை குடி. நான் போய் பருப்பு அடுப்புல போட்டுட்டு வரேன். சரிங்க தே. நம்ம வீட்டுல தினமும் சும்மா தான் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு மருமகளுக்கு உதவி பண்ணாண்டமா. அவளும் நம்மள மாதிரி தானே இந்த வீட்டுக்கு பல கனவோட மருமகளா வந்திருப்பா. எனக்கு மவதான் சரியில்லை. மருமகளாவது நல்ல மருமகளா வச்சிருக்கல, அதை நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். எங்க மாமியார் தாம்மா. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி மாமியார் எல்லாம் கிடைக்கும்? காலையிலேயே பெட் காஃபி. எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே. செல்லக்குட்டி, எத்தனை பேருக்கு இப்படி ஒரு மாமியார் கிடைக்கும் இந்த பூமியிலே. ஏக்கா மரகதக்கா.
வாச்சின பொண்ணு எந்திரிச்சிட்டியா? ஆமாக்கா, சீக்கிரமா எந்திரிச்சு வரணும்னு நினைச்சேன். கொஞ்சம் நேரம் ஆயிட்டு நல்லா அசந்து தூங்கிட்டேனா. எங்க மாமியார் எனக்காக காப்பியை போட்டு கொண்டு வந்து கொடுத்தாவ பார்த்துடுங்க. அந்த காப்பியை குடிச்சுக்கிட்டு நேரா வாரேன். சரி சரி. ஆமா, உன் சம்மந்திக்காரி நேத்திக்கு ராத்திரி எல்லார் காலையும் விழுந்து மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்டு கிடந்தாளே, அப்புறம் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாளா இல்லையா? எக்கா, உங்களுக்கு தெரியாததாக்கா? எல்லாரும் காலையில விழுந்து மன்னிப்பு கேட்டாள்ல, அந்த நேரமே எங்க மாமியார் அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாவில்லக்கா. இந்நேரம் வீட்டுக்கு போய் சேர்ந்தாளா இல்லையோ யாருக்கு தெரியும்? ஒரு போனாவது பண்ணி கேட்கப்படாத சின்ன பொண்ணு. எக்கா, ரொம்ப அக்கறையா கேட்கல. அப்ப நீங்களே ஒரு போன் பண்ணி கேட்டிருக்க வேண்டியதானே? எதுக்குமா? அப்புறம் வேலையில போற ஓனனை பிடிச்சி வேட்டில விட்ட கதையால மாறிடுறேன் என் கதை. சரி, மேனகா போறது இருக்கட்டும். ஆமா ஏக்கா, நித்யா உங்க வீட்டுல தானே இருந்தா? அவ கிளம்பிட்டாளா இல்ல அங்கதான் இருக்காளா? என்னக்கா, நித்யான்னு சொன்ன உடனே முகம் அப்படியே அசந்து போச்சு. உன்கிட்ட சொல்லதுக்கு என்ன சின்ன பொண்ணு? நித்யா வீட்டுல தான் இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்புவேன்னு சொல்லிட்டு இருந்தா பத்துக்க. எங்க வீட்டுல ஒரு ஓட்டை ஏசிலாம் இருக்கு. இந்த பிள்ளை வேற நல்ல வசதியான வீட்டுல வளர்ந்த பிள்ளைன்னு நினைக்கும் பத்துக்க. ஏசி இல்லாம எனக்கு தூக்கமே வரல, ஒரே புழுக்கமா இருக்கு, வெக்கையா இருக்குன்னு சொல்லிட்டே கிடந்தா. ஏன்க்கா, உங்க வீட்டுலதான் ஃபேன் எல்லாம் இருக்குல்ல? ராத்திரி வேற கரண்டே போகலையே. அது அவளுக்கு ஃபேன் காத்தெல்லாம் சரி வரலையா. அவங்க வீட்டுல தினமும் எந்நேரம் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஏசிலே தான் இருப்பாளாம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஏசிலே இருப்பாளா? அப்ப சரிதான். நாம என்ன சொல்ல சின்ன பொண்ணு, அந்த பிள்ளை வளர்ந்த விதம் அப்படி. அது சரிதான். நாமெல்லாம் ராத்திரி கரண்ட் போனாலே வீட்டு வாசல்ல திண்ணையில வந்து படுத்து தூங்கப்பட்ட ஆட்கள். நமக்கு ஏசி எல்லாம் ஒன்று தேவையாக்கா? சின்ன பொண்ணு, உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் பத்துக்க. என்னக்கா, என்னன்னு சொல்லுங்க. இதுதான் நடந்துச்சு சின்ன பொண்ணு. ஏக்கா, சின்ன பிள்ளைகளுவோ தெரியாம எதையோ ஒண்ணு கேட்டுட்டு எதையோ ஒண்ணு சொல்லுதுக்கா. அதை போட்டு நீங்க எல்லாம் நம்பிட்டு கிடக்காதீங்க. அதுக்குள்ள சின்ன பொண்ணு, எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு பத்துக்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து போனை காதுல வச்சவ கீழே வைக்கல, இன்னும் பேசிக்கிட்டே தான் இருக்கா. ஆனா யார்கிட்ட எவர்கிட்டன்னு ஒன்னும் தெரியல பத்துக்க. எக்கா, அந்த பிள்ளை யார்கிட்டயாவது பேசிட்டு போகுது, நமக்கு என்ன? அதுக்குள்ள சின்ன பொண்ணு, எக்கா, இப்ப அந்த பிள்ளைய பத்தி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு நேரம் இல்லக்கா. நானே நேராய் வந்துட்டேனோன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா மலரை போய் ரெடி பண்ணுவோம். சரி சின்ன பொண்ணு, நேத்திக்கு ராத்திரி பூவை கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். சரி, அதையும் கொண்டு கொடுத்துட்டு போவோமேன்னு தான் வந்தேன் பத்துக்க. சரி வா, வீட்டுக்குள்ள போவோம். யாரு மனசுல என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? மலரை முழிச்சிருப்பான்னு நினைக்கேன். சரி போய் பாப்போம். ஏச்சி, நான் நேத்திக்கு ராத்திரி உன்கிட்ட எத்தனை நேரம் சொன்னேன் என்ன சீக்கிரமா எழுப்பி விடுன்னு? ஏமக்கா இவ்வளவு கோவப்படுதா? நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருக்கேன்னு தான் மக்கா உன்னை எழுப்பி விடாம விட்டுட்டேன். 6 மணிக்கு உன்னை எழுப்பி விடுன்னு சொன்னேன். மணி இப்ப 7:15 ஆகுது. சரி மக்கா, கோவப்படாத. மணி 7:15 தானே ஆகுது. ஆமா, 7:15 ஆகுது. நான் எப்ப ரெடி ஆகி எப்ப இன்டர்வியூக்கு போவேன்? கோவப்படாதடி, கொஞ்சம் சத்தம் போடாம பொறுமையா பேசி. அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாவோ? என்ன நினைப்பாவோ? பிள்ளை எழுப்பிட சொன்னா இந்த பாட்டி எழுப்பிடாம இருந்துட்டாவோ, அதனால பிள்ளை ஏசிக்கிட்டு இருக்கேன்னு நினைப்பாவோ. ஏடி சத்தம் போடாத மக்கா, இப்பமே நல்ல நேரம் ஆயிட்டு. நான் எப்பதான் கிளம்ப போறேனோ? கோவப்படாத மக்கா, காப்பியை போட்டு தாரேன். போ, காப்பி போட்டு நீயே குடி, எனக்கு ஒண்ணு வேண்டாம். மலரே, வாங்கதே. என்ன மக்கா, ஆச்சி போட்டு ஏசிட்டே இருக்க மாதிரி இருக்கு? காலையில 6 மணிக்கு எழுப்பி விடுங்க நீங்க ஆச்சி கிட்ட சொன்னேன் நேத்திக்கு ராத்திரியே. இப்ப பாருங்க மணி 7:15 மணி. இப்பதான் என்ன எழுப்பி விடுதாங்க. அது வேற ஒண்ணுல மரகதம், பிள்ளை நல்லா அசந்து தூங்கிக்கிட்டு இருந்தாளா. சரி, எப்படி எழுப்ப, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டுமேன்னு விட்டுட்டேன் பத்துக்க. அதுக்கு போட்டு என்ன சத்தம் போட்டுட்டே கிடக்கா, கேட்கவும் மாட்டேக்கா. அதுக்கு இல்லத்தே, நான் சீக்கிரமா எந்திரிச்சாதானே இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக முடியும். சரி மக்கா, வயசானவங்க பத்தியா. சரி, பிள்ளை தூக்கிட்டு போட்டுமேன்னு விட்டுட்டாங்க. இப்ப என்ன மணி 7:15 தானே ஆகுது. சட்டப்பட்டுன்னு 1/2 மணி நேரத்துல ரெடி ஆயிடலாம். என்ன சின்ன பண்ணே, நான் சொன்னது சரிதானே? ஆமா, மரகதக்கா சொன்ன எப்பவுமே சரியா தான் சொல்லுவாங்க. சின்ன பண்ணே, கட்டப்பையில இருந்து எல்லாத்தையும் எடு பாப்போம். சரிக்கா. என்ன இது? மலரு, பச்சை கலர் பட்டு சாரி வேணுமா இல்லனா மஞ்சள் கலர் பட்டு சாரி வேணுமா? அதுவும் இல்லனா சொல்லு, நீல கலர் பட்டு சாரி வேணுமா? எந்த கலர் உனக்கு பிடிக்குமோ அந்த கலரை நீ எடுத்து உடுத்திக்கலாம். சரியா? பட்டு சாரியா? ஆமா மலரு, எல்லா பட்டு சாரிக்கும் அதுக்குண்டான ஆரி பிளவுஸ் எல்லாம் செட்டா தான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கு எந்த கலர் பட்டு சாரி பிடிச்சிருக்கோ அதை எடுத்து உடுத்திக்க. ஆமாக்கா, உனக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை எடுத்து உடுத்திக்க. ஏதே, இன்டர்வியூ போறதுக்கு பட்டு சாரி என்னத்துக்கு? இங்க பாரு மலரு, இன்டர்வியூ தான். முதல்ல பட்டு சாரி எது பிடிச்சிருக்குன்னு சொல்லு. ஏதே, அது வந்து ஆபீஸ் இன்டர்வியூக்கு பட்டு சாரி எல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்கிட்ட நிறைய சுடிதார்லாம் இருக்கு, நான் அதையே உடுத்திக்கிடுதேன். மலரு, ஆபீஸ் இன்டர்வியூக்கெல்லாம் பட்டு சாரி வேண்டாம். ஆனா வீட்டுக்கே வந்து இன்டர்வியூ பண்ண போறாங்கல்ல, அதுக்கு பட்டு சாரி தானே உடுத்தியே ஆகணும். என்னடா சொல்லுவீங்க? ஆமா மலரு, வீட்டுக்கே வந்துதானே உனக்கு இன்டர்வியூ பண்ண போறாங்க. இங்க பாரு மலரு, பொண்ணு பார்க்க வரும்போது பட்டு சேலை உடுத்தினாதான் நல்லா இருக்கும் பத்துக்க. மல்லிப்பூ வேற நேதைக்கு சாயங்காலம் வாங்கி கெட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன், அளவோல இருக்கு பத்துக்க. முதல்ல நீ எந்த பட்டு சாரி பிடிச்சிருக்கோ அந்த பட்டு சாரியை உடுத்து, அப்புறமா தலையில பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலாம். நேராகுதுல்ல? என்னத்த சொல்லுவீங்க? என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்களா? ஆமா, பின்ன பார்வதி பாட்டியவா பொண்ணு பார்க்க வர்றாவோ?
சின்ன பொண்ணு ஏய் அப்பா பார்வதி பாட்டிக்கு வெக்கத்தை பாரா. சும்மா இருமக்கா.